வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். பக்ரீத் பண்டிகை திங்கட்கிழமை கொண்டாட்டம். ஏழைகள் உறவினர்களுக்கு குர்பான் கொடுத்து அன்பை பரிமாறிக்கொண்டனர் இஸ்லாமியர்கள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதால் அதிமுகவினர் கொந்தளிப்பு. உண்ணாவிரதம் மற்றும் கோவில்களில் சிறப்பு பூஜை. தனி மாநில அந்தஸ்து தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த தொடர் பிரச்சாரம் இந்திய ஜனநாயக கட்சியினர் நடத்துகின்றனர். இனி விரிவான செய்திகள். ஈத் முபாரக் எனப்படும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பள்ளி வாசல் மற்றும் மசூதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். ஈத் முபாரக் தியாக திருநாள் எனப்படும் பக்ரீத் பண்டிகை திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு பள்ளி வாசல்கள் மசூதிகளில் காலையில் நடத்தப்பட்ட சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பக்ரீத்தை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் தங்கள் உறவினர்கள், நண்பர்கள், ஏழைகளுக்கு குர்பானி கொடுத்து தங்கள் உள்ளத்தின் தியாக உணர்வினை வெளிப்படுத்தினர். பணக்காரர்கள், ஏழைகள் என்ற பாகுபாட்டினை மறந்து குர்பானி கொடுப்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட செம்மறி ஆடுகள் புதுவையில் கடந்த சில தினங்களாகவே விற்பனை செய்யப்பட்டன. இந்த ஆடுகளை வாங்கிய இஸ்லாமியர்கள் அதனை குர்பானி கொடுத்து தியாக திருநாளை கடைபிடித்தனர். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து புதுவையில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். வருமானத்திற்கு அதிகம் சொத்து சேர்த்த வழக்கில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பெங்களூர் தனி நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை, 100 கோடி அபராதம் விதித்து தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அவர் அங்குள்ள சிறை காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனை கண்டித்து புதுவை நெல்லித்தோப்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமை தாங்க மாநில செயலாளர் புருஷோத்தமன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், பெரியசாமி, பாஸ்கர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் சிறையில் இருந்து ஜெயலலிதா விடுதலை பெற வேண்டும் என சுந்தர விநாயகர் கோவிலில் அதிமுக பிரமுகர் சந்துரு தலைமையில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் மாநில செயலாளர் புருஷோத்தமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று வானூர் தொகுதி அதிமுக சார்பில் ஜெயலலிதா விடுதலை பெற வேண்டி பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜானகிராமன், ஒன்றிய செயலாளர் பக்தவச்சலம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, மாவட்ட கவுன்சிலர்கள் சக்ரா, பரணி, ஜெயசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதை கண்டித்து வானூர் ஒன்றிய அதிமுக சார்பில் திருச்சற்றம்பலம் கூட்ரோட்டில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. இதற்கு ஒன்றிய செயலாளர் பக்தவச்சலம் தலைமை தாங்க சட்டமன்ற உறுப்பினர் ஜானகிராமன், ஒன்றிய செயலாளர் பக்தவச்சலம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, மாவட்ட கவுன்சிலர்கள் சக்கரபாணி, ஜெயசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தனி மாநில அந்தஸ்து தொடர்பாக மாநில தழுவிய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணத்தை இந்திய ஜனநாயக கட்சியினர் மேற்கொண்டு வருகின்றனர். புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாக மாநில அளவில் மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணத்தை இந்திய ஜனநாயக கட்சி நடத்தி வருகிறது. இதனை திங்கட்கிழமையன்று சுதேசி மில் அருகில் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இதற்கு மாநில செயலாளர் சத்யானந்தம் தலைமை தாங்க என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராஜேந்திரன், தனசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வருகிற 16ஆம் தேதி வரை நடைபெற இருக்கும் பிரச்சாரத்தின் போது காரைக்கால், மாகி, ஏனாம் மற்றும் புதுவை மக்களை சந்தித்து தனி மாநில அந்தஸ்தின் அவசியம் குறித்து துண்டு பிரசுரங்கள் மூலம் விளக்க உள்ளன. வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் நடத்திய தூய்மை இந்தியா திட்ட விளக்க கூட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் காந்தி பிறந்தநாள், ஊரக வளர்ச்சி வாரம் மற்றும் தூய்மை இந்தியா செயலாக்க நிகழ்ச்சிகள் கடந்த 2ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சுற்றுச்சூழல் தினம் மற்றும் தூய்மை இந்தியா திட்ட விளக்கம் காட்டேரிக்குப்பம், ராஜாங்குளத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது. விரிவாக்க அதிகாரி பச்சையப்பன் வரவேற்புரையாற்ற வட்டார வளர்ச்சி அதிகாரி சகுந்தலா தலைமை தாங்கினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட வீடுகளை பார்வையிட்டு துணை சபாநாயகர் செல்வம் உரையாற்றினார். இதில் கிராம நல ஊழியர் முருகையன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள செம்மறி ஆடுகள் புதுவையில் விற்பனை செய்யப்பட்டன.
ஈத் முபாரக் தியாக திருநாள் எனப்படும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் தங்கள் உறவினர்கள், நண்பர்கள், ஏழைகள் என குர்பானி கொடுத்து தங்கள் உள்ள உணர்வினை வெளிப்படுத்துவர். பணக்காரர்கள், ஏழைகள் என்ற பாகுபாட்டினை மறந்து குர்பானி கொடுப்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து செம்மறி ஆடுகள் புதுவைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. அவைகள் பட்டியில் அடைத்து வைக்கப்பட்டு விற்பனைக்கு தயார் நிலையில் இருந்தன. இந்த ஆடுகளை ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் வாங்கிய இஸ்லாமியர்கள் அதனை பக்ரீத் தினத்தன்று குர்பானி கொடுத்து தியாக திருநாளை கடைபிடித்தனர். குர்பானி கொடுப்பதற்காக வளர்க்கப்பட்ட இந்த ஆடுகள் 3000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாக ஆட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மிஷன் வீதி ஈஸ்வரன் கோவில் சந்திப்பில் மக்களை பதம் பார்க்க காத்திருக்கும் மரம் விரைவாக அகற்ற பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. தீ விபத்தில் 6 வீடுகள் சாம்பல். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி ஆறுதல் கூறினார் துணை சபாநாயகர் செல்வம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஈஸ்வரன் கோவில் வீதி மிஷன் வீதி சந்திப்பில் உள்ள மரம் எந்நேரத்திலும் சாய்ந்து விழும் நிலையில் இருப்பதால் அதனை விரைவாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மிஷன் வீதி ஈஸ்வரன் கோவில் வீதி சந்திப்பில் உள்ள மரம் எந்நேரத்திலும் சாயக்கூடிய நிலையில் காணப்படுகிறது. இந்த மரத்தினால் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு முன்பாக அதனை அகற்ற வேண்டும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மற்றும் அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட துறையை வலியுறுத்தி வருகின்றனர். ஆனாலும் இந்த மரத்தை இதுவரை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ள மரத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்கனூர் அருகே தீ விபத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை துணை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். திருக்கனூர் அருகே கொடாத்தூர் ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடுகள் அண்மை காலமாக தொடர்ந்து எரிந்து வருகின்றது. இந்நிலையில் நேற்று மதியம் அப்பகுதி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த அருள்தாஸ் என்பவரின் குடிசை வீடு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. காற்றின் வேகத்தில் தீ மேலும் கலை பெருமாள், நாகப்பன், சந்திரன், சத்தியமூர்த்தி உள்பட 5 வீடுகளுக்கும் பரவியது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் திருக்கனூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 6 வீடுகளில் இருந்த அலமாரி, கட்டில், டிவி, மின்விசிறி, பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து நாசமானது. இது குறித்து திருக்கனூர் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணராஜ் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த விபத்தால் அப்பகுதி மக்கள் வீட்டிற்குள் செல்ல பயந்து தெருவிலேயே பல மணி நேரம் அமர்ந்திருந்தனர். தகவல் அறிந்து துணை சபாநாயகர் செல்வம் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவாக நிவாரணம் வழங்க வருவாய்த்துறைக்கு உத்தரவிட்டார். இதனிடையே திருக்கனூர் அருகே தீ விபத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை துணை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுவை முத்தியால்பேட்டை ஜபமாலை அன்னை ஆலய தேர் திருவிழாவினை முன்னிட்டு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை முத்தியால்பேட்டை புனித ஜபமாலை அன்னை ஆலய 149ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் காலையில் திருப்பலி, மாலையில் திருப்பலி, தேர்பவனி, நற்கருணை ஆசிர் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்தது. விழாவின் 9ஆம் நாளான நேற்று காலை புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் ஆனந்தராயர் தலைமையில் பெருவிழா திருப்பலி நடந்தது. முன்னதாக பங்கு குரு ரட்சகர் தஞ்சை கார்மேல் சபை கமல்ராஜ் ஆகியோர் தலைமையில் திருப்பலி நடந்தது. தொடர்ந்து நேற்று மாலை அன்னையின் ஆடம்பர தேர்பவனியும் தேவ நற்கருணை ஆசீர்வாதமும் நடந்தது. தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இன்று காலை திருப்பலிக்கு பின் கொடியிறக்கத்துடன் விழா நிறைவடைந்தது. புதுவை மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். புதுவை மாநில ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் சார்பில் 8 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்றது. இந்த போட்டியினை ரோலர் ஸ்கேட்டிங் சங்க தலைவர் திருவேங்கடம் துவக்கி வைக்க பொதுச் செயலாளர் பிரசாத் ராவ் முன்னிலை வகித்தார். இந்த போட்டியில் புதுவை மற்றும் காரைக்காலில் இருந்து 157 மாணவ மாணவியர் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இதன் தொடர்ச்சியாக வருகிற 24ஆம் தேதி 8 வயதுக்கு மேற்பட்டோருக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு நவம்பர் 2ஆம் தேதி பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பக்ரீத் பண்டிகை திங்கட்கிழமை கொண்டாட்டம். ஏழைகள் உறவினர்களுக்கு குர்பான் கொடுத்து அன்பை பரிமாறிக்கொண்டனர் இஸ்லாமியர்கள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதால் அதிமுகவினர் கொந்தளிப்பு. உண்ணாவிரதம் மற்றும் கோவில்களில் சிறப்பு பூஜை.
தானே மாநில அந்தஸ்து தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த தொடர் பிரச்சாரம் இந்திய ஜனநாயக கட்சியினர் நடத்துகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.